ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 தக்காளி 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்ஸு, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கன், இன்றைக்கி நான் 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனை நல்லா பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே நம்ம வெங்காயம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். கிரேவி கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் தான் வேகணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். சிக்கனு வேகிறதுக்கு ஒரு 5 minutes விடுங்க. விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 minutes வேக விடுங்க. இது எல்லாத்துக்கூடயும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சைடிஷாக செஞ்சேன். இதை சைடு மாவு ரெடியாக இருக்குது, நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி திரட்டிட்டு கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சப்பாத்தியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.